Hi fam, welcome to Prabha Surya vlog number 8. சொல்லுங்க. For my mommy and my daddy, Surya vlogs Sanvika. Surya loves Sanvika Ladi. Welcome to Prabha Surya vlogs. Welcome to Prabha Surya vlogs and Surya she and Sanvika together. என்னமோ வளரும் நாங்க விட்டுருங்க கண்டுக்காதீங்க. Avoid it guys. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a fridge tour. அதனால தான் fridge கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எப்ப எந்த vlog எடுத்தாலும் இந்த கள்ளக்கண்ட நாயக்கண்ட கள்ளக்கண்டன்ற மாதிரி ஒன்னா கதிர் இருக்கும்போது பிரபா இருக்கிறது, பிரபா இருக்கும்போது சாணு இருக்க மாட்டான், சாணு இருக்கும்போது சம்டைம்ஸ் நானே இருக்க மாட்டேன். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுதான் vlog எடுக்க போறோம் அப்படின்ற என்ன எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சாப்பிட்றது எடுக்கலாம், வெளில போறது எடுக்கலாம், தூங்குறது எடுக்கலாம், சும்மா நொயிட்டே இருக்காது. ஏதாவது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுனாங்க. சரி இருக்கவே இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதுல எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ சாக்லேட்ஸ் ஆக்கா, அவ்வளோ அதாக்கா, மொத்த டூரையும் நான் காமிக்கல. அப்ப எல்லாமே எடுத்து வச்சுட்டு காமிச்சேன். இன்னைக்கு பாருங்க இதுல என்ன இருக்குன்னு அத்தனையும் தெரியும். இவ்வளோ டிபார்ட்மெண்ட் மேற்கொண்டு உள்ள கிடக்கு. பாய் பாய் பச்சு, பார்த்து போங்க வயிறுக்கு. நானாவது அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச பிளேஸ நான் வந்து மலேசியால போனேன், இதை வாங்கினேன். இந்த குட்டி சம்பந்தமே இல்லாம ராபிட், இது வந்து அவங்க பெரியமா கொடுத்தாங்க, அவளுக்கு மினிசோல வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த ராபிட்டை கண்டா அவளுக்கு எப்படிதான் இருக்கும்னு தெரியாது. போ எடுத்துல போ, புடிங்க இங்க மாட்டுவா, அவ வந்து புடிங்க எடுத்து போயிடுவான். அது மட்டுமா, இங்க பாரு, இங்க ஸ்டிக்கர், இங்க ஸ்டிக்கர், இங்க ஸ்டிக்கர். இது என்ன ஃப்ரிட்ஜா இல்ல வேற என்ன அது? இப்படிதான் பண்ணி வைக்கிறா. ஒட்டு நல்லா ஒட்டு, எல்லா பக்கமும் ஒட்டு, ஃப்ரிட்ஜ் அசிங்கமாகட்டும். ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்றத பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் டோர்ல என்ன இருக்குன்னு பாப்போம் வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா காய்ஸ், இது பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறது பட்டரும் சீஸும். கவர்ல வச்சிருக்க மாட்டேன், பட்டரும் சீஸும். அண்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மசாலா பொடி தெரியும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது கொஞ்சம் அதுவும் இருக்கும், செய்யலாம் மாட்டேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற மசாலா, நான் வறுத்து நிறைய வச்சிருக்க மசாலான்னு நான் நிறைய ரெசிபி போட்டிருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்தால் மட்டும் தான் இதை போடு இதை வாங்கிட்டு இருக்கோம். அதனால வாங்கி வைப்பேன், ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். எக்ஸ்பைரி ஆனால் கூப்பிட்டு டஸ்ட்பினில் போட்டுருவேன். எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டுக்கு ஆகணும், இந்த கார்ன் அண்ட் சீஸ் பால் பண்ணுறதுக்கு மெயினாக இவளுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சீஸ் பால்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் எங்கேயாவது போனால் ஏதாவது இது கிடைக்குதான்னு பார்த்து தூக்கிட்டு வந்துடுவேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இந்த பீடா மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கோயம்புத்தூர் அக்ஷய பாத்திரால கிடைக்கும். நான் எப்போ போனாலும் வந்து சானோட பர்த்டே அங்கே தானே வச்சோம், செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன்னு தெரியல, சம்டைம்ஸ் பணத்தில் கூட அந்த ஸ்மெல் வரும். நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் பங்க்ல இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கேக்குக்கு செய்ய வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அதாவது கொக்கோ பவுடர் ஆகட்டும், இது அப்புறம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்கும். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே வைக்கிறதுக்குள்ள புதுசாக கடைக்கு போகணும்னா அதை வாங்கி வச்சிருவேன், ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச பிரெட் க்ரம்ஸ். ஆகும்னா இவளுக்கு வந்து ஏதாவது போட்டு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால பிரெட் க்ரம்ஸ். இது வந்துங்க, நான் மலேசியா போவேன், எனக்கு பிடிக்கும். என் வீட்டுக்கார் கூட வருவார்களா, அவருக்கு இந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதா பிடிக்காது. இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறது. கயா, மலேசியா பீப்புளுக்கு தெரியும், கயா வந்து பிரெட்ல போட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே கீயை விட்டு மேலே இந்த பிரெட்டை இப்படி ஜாம் மாதிரி போட்டு கயா வச்சு 2 பிரெட்டை வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். என் வீட்டுக்காரர் தான் கேட்கணும், எப்போ எப்படி சாப்பிட்டு பழகுறீங்கன்னு சொல்லி. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கும் சாக்லேட்டுக்கும் பஞ்சமே இருக்காது. எங்கே வந்து வீட்டிலேயே செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும், இவங்க அப்பா ஒன்று இது ஒன்று போயிடும் நேரம் போயிடும். இப்போ நைட்டு 10 மணிக்கு விளாக் எடுக்கிறோம். 10 மணிக்கு விளாக் எடுக்கிற வேணுமாம்மா? தூங்குற டைம் போங்க, போய் தூங்க போங்க. அவளுக்கு கப் கேக் கேட்டால் இது வந்து ராகியில செஞ்சது, அதனால நான் வாங்கிட்டேன் தானே, ஓகே அக்செப்டட். அதனால வந்து அவளுக்கு வேணுங்கிறது இங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம், சாணி கொடுக்குற பிஸ்தாஷோ, கேஷ்யூ நட்டு, இதுதான் ஃபேன் ஃப்ரூட்ஸு. இதை தான் நான் உங்ககிட்ட காமிக்கணும்ட்டு. நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளம்ஸே வந்து ட்ரை ஆனது தான். கிரேப் எப்படி இப்போ கிரேப் ட்ரை ஆனது வந்து நம்ம ட்ரை கிரேப் சொல்கிறோம், அதே மாதிரி ப்ளம்ஸே வந்து ட்ரை ஆனதான் அந்த ப்ளம்ஸ். இதை வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டு ஒரு 2-3 எண்ணெய் போட்டு மிக்சியில் அடித்து குழந்தைக்கு ஜூஸாக கொடுங்க.
கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. சாணுக்கு சம்டைம்ஸ் வெளியில் போயிட்டா அவளுக்கு தண்ணி குடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். நான் கொடுப்பேன். அண்ட் எவ்ரி லஞ்ச்லேயுமே அவளுக்கு இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் வைக்கிறதுல, ஏன்னா வீட்டுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கேட்குறான்னு சொல்லிட்டு கொடுக்கறது இல்லை. என்ன பட்டோம் இப்போ வேண்டாம். 10 o'clock ஓவர், யுவர் டின்னர் டைம் ஓவர். இது பார்த்தீங்கன்னா சாணுவோட பெய்மா வந்து சாணுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு செஞ்ச எசன்ஸ். செம்ம ஸ்மெல். எப்படி விட்டு இருக்கு? காரமா இல்லை, ஸ்வீட்டா இருக்கும். இது ரோஸ் மில்க் எசன்ஸுங்க. அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. பட்டு ரோஸ் மில்க் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறது என்ன, நூடுல்ஸ் செய்யறதுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். ஆக்சுவலி சாணுக்கு வந்து சோயா சாஸ் சேர்க்க மாட்டேன். எங்களுக்கு நான் மட்டும் சேர்த்துப்பேன். சாணுக்கு டொமேட்டோ சாஸ் மட்டும்தான். கூட வந்து பெப்பர் ஆட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் வந்து டோரில் இருக்கும். ஒருத்தனுக்கு 100 கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணாதரா வந்து வாங்கிட்டு வந்தால் வீணா போகுதுன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, கேக்கை வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. நான் இனி என் மெய்டு வந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே வச்சுட்டு போயிட்டான். 2 நாள் ஆச்சு. நாளைக்கு கொடுக்க முடியாது. மெய்டு யாருக்குமே கொடுக்க முடியாது. வேஸ்ட்டாக தான் போகும். நாளைக்கு வந்து போய் குப்பையில் தான் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா தயிர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைச்சி வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். சோள மாவு, கம்பு மாவு அந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து நார்மலாக வெஜிடபிள் தான். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட மாட்டேன், சாரி, இஞ்சி, கருவேப்பிலை, லெமனு இதெல்லாமே வந்து நான் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சேன். எனக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருந்தது அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். சில்வர் டப்பாவில் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் சில்வர் டப்பா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து டப்பாவில் போட்டு வச்சுவேன். இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணணும்னா லென்த்தாக இருக்கிறது வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கேன்னு வச்சுருக்கேன். அது எப்படின்னு நம்ம இந்த கிரெயினை யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான். ஆனால் இந்த சட்டத்தில் என் கதிர் இருக்கான் பார்த்தீங்கன்னா டீ போடுவோம். இதில் பாதி, ஓகேங்களா? இதில் பாருங்க, இதில் 2 இருக்கு. 1க்கு 2 நான் டீ போடுவேன். அது ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி டேட் முடிஞ்சுதான் இருக்கும். அதனால அதை பிரித்து போடுவேன். நாய்க்குட்டிக்கு போடலாமா? நாய்க்குட்டி கூத்தலாமா கையோட? இந்த சட்டித்தலைனாலேயே எனக்கு பால் அவ்வளோ வீணா போகுது பாருங்க. அடுத்து ஒரு பாக்கெட். இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போனா இது நான் பார்க்கும்போது எப்போ கிடைக்கும்? அடுத்த வாரம் நான் கிளீன் பண்ணுவேன். வாரம் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுவேன். பரவாயில்ல, வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வைப்பேன். மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி அன்னன்னைக்கே யூஸ் பண்ணிப்பேன். சோளப்பொடி, கம்பு பொடி அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துச்சுன்னா இது மெயினாக பால் தேர் வைக்கிறது மட்டும் தான் எனக்கு யூஸ் ஆகுது. பெருசாலாம் நான் ஃப்ரிட்ஜை நான் எதுக்கும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். கேக் செய்கிற ஐட்டம்ஸாக இருந்தால் இங்கே இருக்கும். இவங்களுக்குலாம் கொடுக்க இங்கே தான் இருக்கும். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். ஆனால் நம்ம எடுத்து சாப்பிடணுன்ற எண்ணமே வராது. என்ன மாதிரி யாராவது நினைக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மேலே டோருக்கு போயிடலாமா? மேலே டோருக்கு போறீங்களா? மேலே டோருக்கு எதுக்கு போறீங்க? மேலே டோரில் போகணும்ல, ஃப்ரிட்ஜில் மேலே இருக்கிற டோர் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு தூக்கம் வந்து போய் தூங்க போங்க. தூக்கம் பிள்ளைங்க நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃப்ரிட்ஜ் டோர். அதனால நீங்க இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, அவன் இருக்கீங்க, குட்டி இருக்கா, எல்லாரும் இருக்கணும்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு எடுத்தேன். இது சரி, இருந்தாலும் அது என்னோட ஐட்டம் மேலே இருக்கிறது. அப்படின்னா இது என்னன்னு பார்த்து அவங்க வாங்கி நம்ம ஐட்டம் இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க, திறக்க விடுங்க. ஏன்னா அவளுக்கு வேணும் இல்ல. ஏன் வந்து இந்த டோர் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இங்க வாங்க, பக்கத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறீங்க பாருங்க. எவ்வளோ சாக்லேட் பேக்கெட்ஸ்னு பாருங்க. இதெல்லாம் வந்து மனசாட்சி அடுக்குமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுக்கு மேல பாருங்க, டோர்ல பாருங்க எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது. சரி, இது என்ன நீ என்னதுடா இது? யார பாலை கொண்டு நீங்க வச்சிருக்கீங்க? யாரு பட்டும் எப்ப வச்சான்? எனக்கு தெரியவே தெரியாது. பைத்தியக்கார பயலே, யாராவது பாலை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்களா? யார பத்தி பேசுறோம்னு உங்களுக்கு தெரியுதா? உங்க ஷாஜேஸ பத்தி தான் பேசுறோம். நான் ஷாஜேஸ் பாலட்டு ஃப்ரிட்ஜுக்கு போனா திடீர்னு இத ஓபன் பண்ணி அது வச்சிட்டு போனா. இவளை எங்கயாவது கூட்டிட்டு போனாங்களா? இல்ல, அவனுக்கு ஃப்ரிட்ஜும் சில்லரும் எதுவும் தெரியாம போயிடுச்சு. அதாவது இதுல வந்து உங்களோட சாக்லேட்ஸும் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குன்றனால தான் நீங்க ஓபன் பண்ணல. இல்ல அப்படின்னு இல்ல, அதனால சொன்னேன். எது நல்லா இருக்கும்? குட் ஃபார் ஹெல்த். இதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த் தான். நம்ம கடவுளே தயவு செஞ்சு இதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த். தயவு செஞ்சு இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்பி வாங்கி சாப்பிடாதீங்க. என்னைக்காவது எடுக்கலாம். இவரை மாதிரி ஆட்டை போட்டு போய் ஆபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ கொடுக்குற மாதிரி இருந்தா ஓகே. எல்லாமே நம்மளே சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. தட் இஸ் ராங். சக்கரை சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் எல்லாம் வராது, பிரெயின் ஆக்டிவிட்டி போயிடும்.
அப்படி கிடையாது. டீ குடிச்சாங்கன்னா நல்லா முட்டாளாயிராங்களா? சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. டெய்ரி மில்க் மை ஃபேவரட் டெய்ரி மில்க். இது ஒண்ணு நாளைக்கு சாப்பிடலாம் பட்டு. இது என்ன பட்டு? இது எப்பங்க வாங்குனீங்க? எல்லாம் உனக்கு மாமா தான் வாங்கி கொடுத்தானா? எனக்கு புரியல. அதே மாமா மட்டும் தான். மொத்தம் இதுக்காக திறக்க வேணாம் நீங்க. நன்றி வணக்கம். லாக் பண்ணு, கீ போடு. இதெல்லாம் அதே மாதிரி தெரியல. அடுத்து பாஸ்வேர்ட் போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்ன்றது. டபுள் 3 லட்ச ரூபா நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேங்க. இல்லண்ணா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்கண்ணா. டிஸ்கவுண்ட்ல தராங்கன்றது. இந்த vlog எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.